அன்பா இருந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிஸ்கட் ரெசிபி தாங்க. இனிமேல் நீங்கள் பேக்கரியில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. வீட்டில் ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு நான் பட்டரை எடுத்திருக்கேங்க. இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தாங்க. அது கூடவே வந்து அரை கப் அளவுக்கு சுகரை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி அந்த பட்டரும் அந்த சுகரும் வந்து நல்லா இது போல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸ்பூனை வச்சு நல்லா கை விடாமல் இது போல் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா பாருங்கள், ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. அது கூடவே வந்து ஒரு முட்டை எடுத்து நல்லா இது போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது நல்லா கலந்த அந்த முட்டை, அந்த வெண்ணிலா எசன்ஸை, அந்த சுகர், அந்த பட்டர் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்து சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா மறுபடியும் ஸ்பூன்லேயே வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே மிங்கலாகி இது போல் வந்துடணுங்க. இதுக்கடுத்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். இதில் சேர்த்து விட்டுட்டு இப்போது அதே போல் ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சர்க்கரை சரியாக இருக்குங்க. அதுக்கும் மேலே போனீங்கன்னா ரொம்பவே பிஸ்கட் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த கைகள்னால இது வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணும் அப்படின்லாம் கணக்கு இல்லைங்க. நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி மிங்கலாகி வந்தாலே போதும். எனக்கு அந்த முட்டை, அந்த பட்ரு, அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே எனக்கு வந்து இந்த மாவுக்கு சரியாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசாக 1-2 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது எந்த தட்டில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்கெட் தாங்க நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். நான் எந்த ஒரு டிசைனுமே வைக்கலைங்க. லேசான ஒரு சின்ன ஒரு உருண்டையை எடுத்து லேசாக உருட்டி விட்டுட்டு அதை வந்து இது போல் தட்டையாக ஆக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இதே போல் மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம வந்து உருட்டி தட்டையாக எடுத்து இது போல் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. வைக்கும் போது ஒவ்வொரு மாவுக்கும் இடையில வந்து கேப் விட்டுருங்க. ஏன்னா வெந்து வரும்போது அது வந்து பெருசாக வரும். நம்ம இன்றைக்கி இதை இட்லி பாத்திரத்தில் தாங்க பேக் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் கழித்து நல்லா ப்ரீ ஹீட் இருக்குது இல்லையா, நல்லா சூடாக இருக்கும். ரொம்ப கவனமாகவே இருக்கணும். எனக்கு வந்து தட்டு அந்த விளிம்புலே சரியாக உட்காரதுனால உள்ளே வந்து நான் கம்பி எதுவுமே வைக்கல. உங்களுக்கு தட்டு சின்னதாக இருந்து உள்ளே உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு கம்பி வச்சதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து நம்ம உள்ளே வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது அந்த மூடியை லாக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 20 நிமிஷத்துலேயே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அழகாகவே வெந்து வந்துருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இப்படி தொட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து அது வெந்துருச்சா வேகலையா அப்படின்ற ஒரு இதுவே நமக்கு வந்து தெரியுங்க. கையிலே வந்து எனக்கு வந்து சூப்பராகவே வெந்துருச்சு. இது வெளியில் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க இப்போ நான் அந்த பிளேட்டில் வந்து நான் அடுக்கி காமிக்க போகிறேன். பாருங்கள், சூப்பரான பிஸ்கட் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. கடையில் வாங்குகிற அந்த மைதா மாவு பிஸ்கட் நமக்கு இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் உண்மையிலேயே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ அருமையாகவே வெந்து வந்திருக்குது இல்லையா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம்.